யோதாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவின் 2ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் குமாரன் யோதாம் ராஜாவானான். அவன் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். இவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான். யோதாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அந்நாட்களிலே கர்த்தர் சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்பத் தொடங்கினார். யோதாம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தபின் தன் தகப்பனாகிய தாவீதின் பட்டணத்திலே தன் பிதாக்களிடையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் ராஜ்யபாரத்தை பற்றி இந்த வசன பகுதியில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோதாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவின் 2ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் குமாரன் யோதாம் ராஜாவாகிறான். யோதாம் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்கிறான். யோசபஸ் என்னும் சரித்திர ஆசிரியர் யோதாமை பற்றி உயர்வாக எழுதியிருக்கிறார். யோதாம் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவன். இவனுடைய ராஜ்யபாரம் நீதியுள்ளதாய் இருக்கிறது. இவன் ஜனங்களுடைய வழக்குகளை நீதியாய் நியாயம் விசாரிக்கிறான். யூதா தேசத்தாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதே இவனுடைய பிரதான நோக்கம். யோதாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தாலும் இவனுடைய ஆட்சி காலத்தில் யூதா தேசத்தில் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வருகிறார்கள். யூதாவின் மனுஷர் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வருவதை யோதாமால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆனாலும் யோதாம் யூதாவின் மனுஷரை கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வரவழைக்க முயற்சி பண்ணுகிறான். இதற்காக யோதாம் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டுகிறான். அரசாங்க அதிகாரிகளால் அநீதிகளையும் அக்கிரமங்களையும் முற்றிலுமாக ஒழிக்க முடியாவிட்டாலும் அவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யோதாமால் உயர்ந்த மேடைகளின் பாவங்களை அழிக்க முடியவில்லை. ஆனாலும் அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த கதவை கட்டி அதை அழகுபடுத்துகிறான். யோதாம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாளுகிறான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசாள். யோதாம் முதிர் வயதாகும் முன்பாகவே மரித்து போகிறான். யூதாவின் ராஜாவாகிய தாவீது 70 வயது வரையிலும் உயிரோடு இருந்தார். யூதாவின் ராஜாக்களில் ஒருவர் கூட 70 வயது வரையிலும் உயிரோடு இருக்கவில்லை. ஆசா எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான் என்பது தெரியவில்லை. உசியா 68 வயது வரையிலும், மனாசே 67 வயது வரையிலும், யோசபாத் 60 வயது வரையிலும் உயிரோடு இருந்தார்கள். இவர்களே அதிக வருஷங்களுக்கு உயிரோடு இருந்தவர்கள். மற்ற ராஜாக்கள் எல்லாரும் 50 வயது ஆகும் முன்பே மரித்து போனார்கள். யோதாம் தன்னுடைய 41ஆம் வயதில் மரித்து போகிறான். யோதாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோதாம் யூதா தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணின அந்நாட்களிலே கர்த்தர் சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்பத் தொடங்குகிறார். யோதாமின் நாட்களிலேயே யுத்த அச்சுறுத்துதல்கள் வந்தன. ஆனாலும் ஆகாசின் நாட்களில் யுத்தம் ஆரம்பமாயிற்று. யோதாம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் பட்டணத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்படுகிறான். அவன் குமாரனாகிய ஆகாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். ஆகாசின் நாட்களிலே சீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவுக்கு விரோதமாக வருகிறார்கள். அப்போது யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் இருதயமும் யூதா ஜனத்தாரின் இருதயமும் கலங்குகிறது. சீரியர் எப்ராயீமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்டபோது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. ஏசாயா 7:2.